ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து படிக்கல சார். ஓகேவா? ஸோ குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததை நான் பார்த்தேன், படிக்கலான்னு முடிவு எடுத்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் படிக்கல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து படிக்கணுன்ற ஒரு தாட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வேலைக்கு போக முடியுமா அப்படின்ற தாட்டோட இன்னும் கூட தன்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. ஓகேவா? ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க. அதுக்குண்டான விளக்கத்தையும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்வு வரைக்கும் நம்மளுடைய அகாடமி என்ன விஷயத்த உங்களுக்கு கொடுக்க போகுது, கைடன்ஸை எப்படி கொடுக்க போகிறோம், இந்த 2 இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதோட இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு ஒரு லைவ் இருக்குது, ஜென்ரல் லைவ் நம்ம அகாடமியில். ஓகே, நம்ம யூடியூப் சேனலில். ஸோ அதில் வந்து நம்ம அகாடமி ஓகேவா, நீங்கள் 6 மாதத்தில் வரக்கூடிய அந்த 6 to 7 மாதம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன முயற்சியை நாம் எடுக்க போகிறோம், ஒரு பக்காவான பிளானை வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். நைட்டு அந்த 9 மணி லைவ் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. அந்த நம்பிக்கை இருந்தால், வேலை வாங்க முடியுன்ற நம்பிக்கை இருந்தால், இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஏன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், நாளான்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு கிட்டத்தட்ட வந்து 4 மாதம் கடந்துட்டோம். ஓகேவா? ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ண நினச்சிருப்போம், பிப்ரவரி 1 போச்சு, மார்ச் 1 போச்சு, ஏப்ரல் 1 போச்சு. ஓகே, இப்போ மே 1 வருது, உழைப்பாளர் தினம். ஸோ இதுக்கப்புறமும் நாம் உழைக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஓகேவா, நமக்கான வந்து தினம் இதுக்கப்புறம் வரவே வராது. சரியா? ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், போனது போச்சு. இதுக்கப்புறம் நான் என்னுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா சக்ஸஸை ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட்னால தான் இன்னும் கூட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பீங்க. இதுக்கு பல ரீசன் இருக்கலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டே யாராவது 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கலாம், அவங்க வேலைக்கு போகாமல் இருக்கலாம். இல்லை 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம். இல்லை அவங்க வந்து ஜனவரிலேருந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்கள பார்க்கும்போது என்ன தாட் வரும் அப்படின்னா, அவங்க ஜனவரிலேருந்தே படிச்சுட்டு இருக்காங்க, 1 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, நான் இப்போ தான் என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னால் எப்படி முடியும், அவங்களே அப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களே திணறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னால் இப்போ முடியுமா அப்படின்ற தாட் தான் எல்லாருடைய மைண்ட்லையும் போகும். அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? இதனாலே வந்து நம்முடைய ப்ரிப்ரேஷன் என்ன தான் வந்து ஒரு மூலையாக ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே இந்த ஒரு பயம் நமக்கு வரதுனால நம்ம இதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் பண்ணி அந்த 6 மாதம் 8 மாதம் வேஸ்ட்டாக போகிறத விட வேறு எதனா வேலைக்கு போகலாம் அப்படின்ற தாட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அது எல்லாருக்குமே வரக்கூடியதான். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. எக்ஸ்பெக்டேஷனாக பண்ணோம் நம்ம வந்து பார்த்தோன்னா 6 மாதம் அழகாக படித்து முடிச்சிடும் அப்படின்னு வச்சுக்கோம். ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உட்காந்து முதல் நாள் படிக்கும்போது 1 hour தான் படிச்சிருப்போம். ஒரு நாளைக்கு 1 hour படித்து நம்ம எங்கடா வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற தாட் தான் நமக்கு உருவாகும். ஓகேவா? இது நார்மலான விஷயம் தான். ஓகேவா? ஆனால் ரியாலிட்டிலையும் ஒரு ரியாலிட்டி இருக்குது, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எடுத்தோடனே ஒரு குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுந்திரிச்சு ப்ரிப்ரேஷன் அதாவது பிறந்த உடனே எழுந்திரிச்சு ஓடாது. ஓகே, அது படுத்துட்டு தான் இருக்கும், அதுக்கப்புறம் தவழும், அதுக்கப்புறம் திரும்பும், அதுக்கப்புறம் முட்டி போடும். ஓகே, அதுக்கப்புறம் தவழ்ந்துட்டே வரும், அதுக்கப்புறம் ஒரு செவுத்து பிடிச்சி நடக்கும், அதுக்கப்புறம் தத்தி நடக்கும், அப்புறம் தான் ஓடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லா ஒரு முயற்சியுமே வந்து முதல் நாளே வெற்றியை நமக்கு கொடுக்காது. ஓகேவா? ஆனால் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய முயற்சி கண்டிப்பாக என்றோ ஒரு நாள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அது வரக்கூடிய குரூப் 4 நாளாக கூட நமக்கு இருக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி. ஓகே, என்னை கேட்ட வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப மிகப்பெரிய ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஓகேவா? இது வரைக்கும் பண்ணலன்னா அது வந்து சரி தட்டக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம். சரி பண்ணிடலாம், இன்னும் அந்த தப்பை நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அது சரி பண்ணவே முடியாத ப்ராப்ளமாக போயிடும். சொல்லுவாங்களே, டாக்டர் சொல்லுவாங்களே, உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாற்றிடலாம். சில பேர் சொல்லுவாங்க எதுவும் 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த கேஸுடைய லெவல். ஓகே, அதே மாதிரி தான் நீங்களும் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு இதுக்கப்புறம் தள்ளப்படுவீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பொதுவாக ஒரு அலர்ட் கொடுக்கலான்றதுக்காக தான். சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டிஎன்பிசின்றது இங்கே வந்து 1 வருஷம் படிக்கிறவங்களுக்கு வேலை, 2 வருஷம் படிக்கிறவங்களுக்கு வேலை, 4 வருஷம் படிக்கிறவங்களுக்கு வேலைன்றதுலாம் கிடையாது. ஓகே, ஒரு 3 இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டாலே உங்களுக்கே ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிடும். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பிஎஸ்சினா 3 வருஷம் படிப்போம், எம்எஸ்சினா 2 வருஷம் படிப்போம், இதே பிஇனா 4 வருஷம் படிப்போம். ஓகேவா? +1 1 வருஷம், +2 1 வருஷம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஆனால் டிஎன்பிசின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம்லாம் கிடையாது. இத்தனை வருஷம் படித்தா நீங்கள் டிஎன்பிசி கிளியர் பண்ணலாம், இத்தனை எக்ஸாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தா அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், 4 எக்ஸாம் எழுதுனா 5 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டிஎன்பிசி கிடையாது. இந்த விக்ரம் படத்தை சொன்னாங்கல்ல,
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி டிஎன்பிசிக்கு ரூல்ஸும் கிடையாது, ரெகுலேஷனும் கிடையாது. ஓகேவா? என்ன ரூல்ஸ் அப்படின்னா தேர்வு வரைக்கும் படிக்கணும், அதான் ரூல்ஸ். ரெகுலேஷன் என்ன அப்படின்னா ரெகுலராக படிக்கணும். தேர்வு வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு படிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் டிசம்பர் 19 வரைக்கும் படிக்கிறது கிடையாது. தினந்தோறும் கன்சிஸ்டன்சியாக படிக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா? அதான் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்குன்னு ஒரு டைம் டியூரேஷன் கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 2 வருஷம் படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும்னா வேலை கிடையாது. கொடுக்குற சிலபஸை ப்ராப்பராக முடிக்கணுக்கு வேலை, கவர் பண்ணணுக்கு வேலை. ஓகேவா? அதை நீங்கள் 6 மாதத்தில் கவர் பண்ணலாம், 4 மாதத்தில் கவர் பண்ணலாம், 1 வருஷத்தில் கவர் பண்ணலாம், 2 வருஷத்தில் கவர் பண்ணலாம், 4 வருஷத்தில் கூட கவர் பண்ணலாம். அது அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முயற்சி கிடைக்கும். ஓகே, ஒரு செவுத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த கண்ணாடி நான் உடைக்கணும் அப்படின்னா கையால் அடித்தா நான் சாயந்தரம் வரைக்கும் அடிச்சுட்டுணும். இதே ஒரு சுத்தியை தடிங்கன்னா ஒரே அடி தான் அந்த கண்ணாடியை வந்து உடைச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ அப்போ நாம் முயற்சியை எந்த அளவுக்கு செலுத்துறதை பொறுத்து தான் நமக்கு அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி தான் 6 மாதத்துக்குள்ளே படிக்கணுமா அதுக்கான ப்ரிப்பரேஷனை போட்டால் கண்டிப்பாக முடியும். ஓகேவா? சில பேர் கீழே வந்து நான் சொன்னே கமெண்ட் பண்ணலாம், சார் நான்லாம் 2 வருஷம் படிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட்லாம் 4 வருஷம் படிச்சிருக்கேன், அவனாலே முடியாது, சும்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக சொல்லாதீங்க அப்படின்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணிங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் நம்ம அக்கறையிலே படித்து 4 மாதத்தில் படித்து கிளியர் பண்ணணும் இருக்காங்க, 4 வருஷம் நம்ம அக்கறையிலே படித்து கிளியர் பண்ணாதாலும் இருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தை எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய சக்ஸஸ் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் கொடுக்குறாரு. ஓகேவா? இதை வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை போடுங்க சரியாகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த 3 வேளை வந்து நம்ம சரியாக யார் ஒருத்தர் போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த வியாதின்றது குணமாயிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை யார் ஒருத்தர் ப்ராப்பராக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேலை. ஓகேவா? இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. அதனால் வந்து 1 வருஷம் 2 வருஷம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்ன, எக்ஸாம் வரத்துக்குள்ளே சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு வேலை. சிலபஸை கவர் பண்ணிட்டா உங்களுக்கு வேலை. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ட் அண்டு கன்சிஸ்டன்சி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஃபிடென்ட் அண்டு கன்சிஸ்டன்சி. ஏன்னா இந்த 6 மாதம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வராத உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, இது வரைக்கும் வராத விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, என்னவா பண்ணுற, இப்போ தான் அங்கிள் டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஆன்ட்டி டிஎன்பிசி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் மச்சான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உடனே முதல் கேள்வியே, அடே என்னடா நீ வந்து பார்த்தனா இன்னும் வந்து டிஎன்பிசியை நம்பிட்டு இருக்க, என் ஏரியாவில் ஒரு பையன் இருக்கான் 6 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான், இன்னும் வேலைக்கு போகல, 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான் வேலைக்கு போகல. ஓகேவா? அதெல்லாம் கேட்டாங்களா, அவன் டிஎன்பிசி படிக்கிறான், ஓகேப்பா நல்லா படிப்பான்னு சொல்லிவிட்டா போதும், நல்லா படித்தா வேலை இருக்குன்னு சொல்லி. ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கும் போது கண்டிப்பாக ஒரு கெட்ட சகுனம் தான் நடக்கும். இது நார்மல். அப்படி நடந்தால் நல்லது நினச்சிங்க, அப்போ நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்க அப்படின்றத நம்பணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னேன், கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணாமல், நான் இந்த 6 மாதம் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன், என்னுடைய டார்கெட் எக்ஸாமுக்குள்ளே சிலபஸை கவர் பண்ணும். சிலபஸை கவர் பண்ணால் 6 மாதம் என்ன 4 மாதம் என்னால் வேலைக்கு போக முடியும். ஓகேவா? அப்போ சிலபஸை எப்படி கவர் பண்ணணும் எக்ஸாமுக்குள்ளே, அதை பற்றி தான் யோசிக்குமே தவிர அவங்க கேட்குற கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும், இவங்க கேட்குற கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும், அவங்க சொன்னால் அதுக்கு நம்ம எப்படி டிரெக்ட் பண்ணணும், அவங்க சொன்னால் உட்காந்து அழுகணும், அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் நாம் முயற்சி பண்ணால் நமக்கு வேலை உறுதின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன சொன்னேன், கான்ஃபிடென்ட்டு கன்சிஸ்டன்சின்றது கான்ஃபிடென்ட்டும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நான் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவேன், நான் வாங்கலாம் யாரா வாங்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை மட்டும் இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்பு எப்படி இருக்குன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கும். உழைப்புன்றது பல வகை இருக்குது. ஓகேவா? அதாவது என்னென்னா நம்ம இந்த காலேஜில் ஒரு உழைப்பு போடும் பார்த்துருக்கீங்களா, செமஸ்டர் எக்ஸாம் பண்ண பண்ணோம் அப்படின்னா, அதாவது 6 மாதம் படிக்க வேண்டியது அரை மணி நேரம் மட்டும் படிப்போம், இல்லை 1 மணி நேரம், இல்லை அரை நாள் படிப்போம். 4 எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் எடுத்து அப்படியே தடவி அப்படியே ஏற்றுது. ஓகே, இப்படிலாம் பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன பண்ணால் எது முக்கியமானது, இட் இஸ் கால்டஸ், அதர்வைஸ் கால்டஸ், ஆல்சோ நோஸ். இப்போ ஒரு 10 மார்க் கொடுக்குறோம் 5 மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி பக்கத்தை ஃபில் பண்ணுவோம் அப்படி தான் யோசிப்போம். இருக்கிற வார்த்தையே ஸோ இந்த ஓகே படத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, திட்டத்துக்கு வார்த்தை இல்லாமல் திட்டின வார்த்தை திருப்பி திட்டிருக்கேன்னு சொல்லலாம் பற்றி. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுத்துக்கு எதுவுமே கண்டென்ட்னு சொல்லிட்டு அந்த 10 மார்க் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து 2 மார்க் எழுத்து, அதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து 5 மார்க் எழுத்து, மீதி எல்லாமே இட் இஸ் கால்டஸ், அதர்வைஸ் கால்டஸ்,
ஆல்சோ நோனஸ் ஈசு வாசு தட்டு தேரு அதெல்லாம் போட்டு அப்படியே அந்த பக்கத்தை நிரப்பி 40 பக்கம் நிரப்பி 40 மார்க் எடுத்துக்குள்ள நாக்கு தள்ளி நமக்கு. ஓகேவா? ஸோ அது ஒரு உழைப்பு தான். அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். ஆனால் இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம்னா இப்போ டிசம்பர் 20 குரூப் 4 எக்ஸாமா, டிசம்பர் 19 உட்காந்து மொத்த சிலபஸையும் கவர் பண்ணுறது கிடையாது. மொத்தத்தையும் என்னப்பா என்ன புக் எடு, கெமிஸ்ட்ரி புக்கா, பாலிட்டி புக்கா எடு, மிக்ஸில் போட்டு ஆறா அப்படியே கரைச்சி குடிச்சா பாஸ் பண்ணலாம் கிடையாது. கரைச்சி குடிச்சா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எக்ஸாம் போகிறதே டவுட்டு தான். நீங்கள் எக்ஸாம் ரூமுக்கு போக மாட்டீங்க, வேறு ரூமுக்கு தான் போவீங்க. சரியா? ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இடத்துல கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். 6 மாதம் படிக்க போகிறீங்க, 6 மாதம் தெளிவாக 6 மாதம்னா ஒரு நாள் கூட விடாமல் படிக்கின்றதுலாம் அவசியம் கிடையாது. நீங்களே உங்களுக்கான பிரேக் விட்டு வாரத்துக்கு 1 நாளோ, மாதத்துக்கு ஒரு 4 நாளோ, இல்லை ஒரு 5 நாளோ, ஓகேவா, அப்படி நம்ம பிரேக் விட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீ டைம் கிடையாதோ அதுக்குள்ளே எப்படி சிலபஸை கவர் பண்ண முடியும் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸை ரீச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னுடைய கருத்து மட்டும் இல்லாமல் இந்த கருத்து நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது. ஓகேவா? நான் பார்த்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முயற்சிக்குண்டான பலன் கிடைச்சதுனால தான் இந்த விஷயத்த இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன். ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம், இன்னும் நமக்கு 7 மாதங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாமே, 1 மாதம் விட்டுருங்க, சாமிக்கு விட்டுருங்க, மீதி 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதம் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். நான் சொல்லிக்க பாருங்க, 6 மாதம் படித்தான்னு சொல்ல, ஒழுங்கா, அந்த ஒழுங்கான்ற வார்த்தைக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, அதான் நான் சொன்ன கான்ஃபிடன்ட், ஓகே, எஃபோர்ட், கன்சிஸ்டன்சி, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சார் நான் யாரெல்லாம் வந்து இந்த 6 மாதம் உட்காந்து படிச்சுன்னா வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் என்னது, தேர்வுக்குள்ளே சிலபஸை முடிக்க முடியுமா உங்களால்? ஓகேவா? அந்த டவுட் இருக்கா? நைட்டு 9 மணிக்கு லைவ் இருக்குது, வாங்க, அந்த லைவில் அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? கான்ஃபிடன்ட் கம்மியாக இருக்கா? அதுக்கும் நான் சொல்யூஷனும் நைட்டு லைவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா படிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை. ஓகேவா? அப்புறம் எஃபோர்ட் போட முடியும் சார், நான் எஃபோர்ட் போட தயார் சார். ஓகேவா? எக்ஸாமுக்குள்ளே சிலபஸை முடிக்க தயார் சார். ஓகே, இது அப்புறம் வந்து என்னால் கன்சிஸ்டன்சியாக படிக்க முடியும் சார். எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு இப்போ வேலை ரொம்ப முக்கியம். அப்போ நான் கண்டிப்பாக என்னுடைய எஃபோர்ட் போட ரெடி. ஓகேவா? அப்படின்னா தாராளமாக நைட்டு 9 மணிக்கு லைவுக்கு வாங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுமே அந்த லைவ் லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? செப்பரேட்டான ஒரு யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணி ஃப்ரீயாக நாம் வந்து சில கைடன்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கொடுக்க போகிறோம். இது வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு, ஏன் குரூப் 1 எக்ஸாமுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான விஷயந்தான். ஓகேவா? அது என்ன ஏதுன்றத நான் எப்படி கொடுக்க போகிறேன்றத நைட்டு 9 மணிக்கு லைவில் நான் தெளிவாக சொல்கிறேன். மறக்காமல் வந்துடுங்க. புதுசாக நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம், அது ரொம்பவே உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் எப்படி படித்து வேலைக்கே போகலான்றதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிகிட்டே இருங்க. 9 மணிக்கு நான் சில ஐடியாஸோடு வரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.